ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா பத்மா அவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ பத்மா அவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட தோற்றம் எப்போ தோன்றுச்சு, அதுக்கப்புறம் அது எப்போல்லாம் இடைநிறுத்தம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 18 வந்து அது எப்போ வயலேட் பண்ணிச்சு, ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் 2026 யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் பத்மா அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து முடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தோற்றம் மற்றும் வளர்ச்சி ஆரம்பம். ஸோ எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ பாரத ரத்னா அண்ட் பத்மபூஷன் ஆகிய 2 விருதுகள் வந்து 1954 வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1954. ஸோ அதாவது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாரத் ரத்னா மற்றும் பத்மபூஷன், ஓகேவா, பத்ம விபூஷன் ஆகிய 2 உயரிய விருதுகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பத்ம விபூஷனே 3 படிநிலைகளாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா பஹலா வர்க்னு ஒன்று, இன்னொன்று துஸ்ரா வர்க், இன்னொன்று திசாரா வர்க். ஸோ பத்மா அவார்ட்ஸுக்கு முன்னாடி உள்ள நேம்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, 3 தான் இருந்துச்சு. ஸோ அதை எப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஜனவரி 8, 1955 தான் என்ன பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் வந்து அதை வந்து பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ என பெயர் மாற்றம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. ஸோ ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ்னால் என்னென்னா பாரத ரத்னா. ஓகேவா? பாரத ரத்னாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது இந்த 3 அவார்ட்ஸ், அதாவது பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. ஸோ பத்ம விபூஷன் வந்து எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அசாதாரணமான மற்றும் தனிச்சிறப்பு வாய்ந்த சேவைக்காக. ஓகேவா? ஸோ அதாவது எக்ஸப்ஷனல் அண்ட் டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ். ஸோ இதுதான் 2வது சிவிலியன் அவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ பத்மபூஷன் எதுக்காக கொடுக்காங்கன்னா உயர்ந்த வரிசையிலான தனிச்சிறப்பு வாய்ந்த சேவைக்காக. ஓகேவா? ஸோ டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் ஆஃப் தி ஹையர் ஆர்டர். ஸோ இது வந்து 3rd ஹையஸ்ட் அவார்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ வந்து டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் இன் எனி ஃபீல்டு. ஸோ எந்த துறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 4வது உயரிய விருது. ஸோ வரலாற்று இடைநிறுத்தங்கள். ஸோ எப்போல்லாம் இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம், 1954 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1955 நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 டைம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க இந்த பத்மா அவார்ட்ஸை வந்து கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 1977 மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தால் அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ 1977 1980 வரைக்கும் மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தால் நிறுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ எதுக்காண்டி நிறுத்தப்பட்டிருக்குன்னா இது வந்து ஆர்டிக்கல் 18 பிரிவில் வந்து இந்த விருதுகள் வந்து ஆர்டிக்கல் 18 வந்து வயலேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி மாறினதுக்கப்புறம் 1980 வந்து இந்திரா காந்தி அரசால் மறுபடியும் இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அகைன் எப்போ மறுபடியுமே 1992 1997 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியுமே இந்த பத்மா அவார்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி ஒரு பொதுநல வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அந்த பொதுநல வழக்கில் வந்து யார் போட்டிருக்காங்கன்னா பாலாஜி ராகவான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் பாலாஜி ராகவா கேஸ் 1996 வந்து போட்டிருக்காங்க. இந்த கேஸில் வந்து 1996 வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பத்மா அவார்ட்ஸ் அண்ட் பாரத ரத்னா இது 2மே என்ன பண்ணாது, ஆர்டிக்கல் 19 வந்து வயலேட் பண்ணலை. ஸோ வயலேட் பண்ணலைன்னா இது வந்து என்னது, ஆர்டிக்கல் 18 என்னது, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து டைட்டிலுக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு கௌரவிக்கிறதுக்காண்டி தான் கொடுக்கப்படுது. அப்படி அந்த கௌரவத்தை வந்து ஏதாவது ஒரு நேமுக்கு பின்னாடி, அதாவது இப்போ எனக்கு வந்து அந்த அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்னோட நேமுக்கு பின்னாடியோ அல்லது முன்னாடியோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பட்டங்களை வந்து என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வந்து திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? ஸோ அதனால் பேருக்கு முன்னாடியும் பின்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு டைட்டில் கிடையாது அப்படின்னு எந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலாஜி ராகவா கேஸ் 1996 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்போ அப்படின்னா மக்களின் பத்மா, அதாவது பீப்புள்ஸ் பத்மா இயக்கம் மூவ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆனது, இது வந்து மக்கள் வந்து சாமானிய மக்கள் கொண்டு இந்த அவார்ட்ஸை வந்து பெறலாம். அதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா 2016 மூலம் இது வந்து பரிந்துரை செய்யப்பட்டது. ஸோ 2016 முதல் வந்து பொதுமக்களும் இதில் வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து பெறலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு .com உருவாக்கி அதில் வந்து இணையதளத்தில் வந்து என்ன பண்ணலாம், ஒன்று யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம், இல்லைனா அவங்க வந்து மற்றவங்களையும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ கடைக்கோடி மக்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த அவார்ட்ஸ் வந்து கிடைக்கணும். அதுக்காண்டி இந்த இணையதளம் மூலம் வந்து அப்ளை பண்ணுற
ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மூலம் வந்து சாமானிய மக்களுக்கும் இந்த அவார்ட்ஸ் வந்து இப்போ வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு வருஷமே பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ கேபினெட் செக்ரட்டரி வந்து ஹெட்டாக வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாரு. எவ்ரி இயர் வந்து ஃபார்ம் பண்ணுவார். அந்த கமிட்டி தான் யாரெல்லாம் இதுக்கு அவார்ட்ஸ் வந்து எலிஜிபிள், அதாவது யாரெல்லாம் அவார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து எத்தனை அவார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, பத்மா அவார்ட்ஸ் வந்து 120 கொடுக்கலாம். ஸோ அந்த 120க்குள்ளே யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னா, ஃபாரினர்ஸ் வரமாட்டாங்க, இல்லைன்னா யாராவது இறந்துட்டாங்களா அவங்களும் இதில் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வருஷம் பாருங்கள் 2026 வந்து பத்மா அவார்ட்ஸ் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 131 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பத்ம விபூஷன் 5, 13 பத்ம பூஷன், 113 பத்மஸ்ரீ. ஸோ இது எல்லாம் சேர்த்து 131 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருப்பாங்கன்னா, அதாவது இறந்தவங்களும் இன்னொன்று வெளிநாட்டவரும் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. ஸோ ஏன்னா அப்படின்னா லிமிட் எவ்வளோ வச்சுருக்காங்க, 120. ஸோ 120க்கு மேலே இருக்குதுன்னா அது ரிமைனிங் உள்ளவங்கலாம் யார் அப்படின்னா வெளிநாட்டவர்களும், இன்னொருத்தவங்க யாருன்னா இறந்தவங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி பாருங்கள், பத்மபூஷன் 2026 வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்ம விபூஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம என்னென்ன முக்கியமாக படிச்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு ரொம்ப தெரியணும். இதில் இந்த பத்ம விபூஷன் 5 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் படித்துக்கிறோம். இது போல் பத்மபூஷன் வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ வந்து தமிழகத்தில் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மறைந்த கேரளா முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன், இவர் வந்து கேரளாவில் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KD தாமஸ், பொதுப்பணித்துறைக்காண்டி கேரளா. ஸோ கேரளாலேருந்து 2 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, 2 பேர் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பத்ம விபூஷன் அவார்டு. மறைந்த நடிகர் தர்மேந்திரா, ஸோ மகாராஷ்டிரா, இவருக்கு வந்து கலைக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்குமே கலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது யார் அப்படின்னா N ராஜம். ஓகேவா? எந்த ஊரை சேர்ந்தவர்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து மலையாள பத்திரிகையாளர் B நாராயணன். ஸோ இவர் வந்து இலக்கியத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேரளாவை சேர்ந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, 3 பேருக்கு கேரளா சேர்ந்து கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க மகாராஷ்டிரா, ஒருத்தங்க உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ இதில் பொதுப்பணிக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க, கலைக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க, லிட்ரேச்சருக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ பத்மபூஷன் இப்போவே படிச்சிருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான், பத்ம விபூஷன் ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பத்மபூஷன் வந்து 13 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே படிக்கணும் தேவையில்லை, நமக்கு தேவையானது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தாலே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் பாரு, டாக்டர் KR பழனிசாமி. ஸோ இவர் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா மருத்துவத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டாக்டர் KR பழனிசாமிக்கு வந்து மருத்துவத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா, ஸோ தொழிலதிபர் SKM மயிலானந்தன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து சோசியல் சர்வீஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 2 தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ரிமைனிங் அவ்வளோவா இம்பார்ட்டன் இல்லை, அப்படி படிக்கணும்னா ரிமைனிங்கும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பத்மஸ்ரீ. இந்த பத்மஸ்ரீ வந்து இது ஃபுல்லாகவே யாருக்கு, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பத்மஸ்ரீ வந்து டோட்டலாக எவ்வளோ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 113 கொடுத்துருக்காங்க. 113 படிக்கணும்னா அதெல்லாம் அந்தளவுக்கு அவசியம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் யார் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பத்மஸ்ரீ வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டாக்டர் HV ஹண்டே, எதுக்காண்டினா மருத்துவத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டாக்டர் HV ஹண்டே மருத்துவம். எழுத்தாளர் சிவசங்கரி, ஸோ இவருக்கு லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. எழுத்தாளர் சிவசங்கரி லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. சென்னை IIT இயக்குனர் V காமகோடி, ஸோ இவர் வந்து அறிவியல் அண்டு பொறியியலுக்காண்டி கொடுத்துருக்காங்க. சென்னை IIT இயக்குனர் V காமகோடி, அவர் வந்து அறிவியல் அண்டு பொருளியலுக்காண்டி கொடுத்துருக்காங்க. கர்நாடகா இசை சகோதரிகள் ரஞ்சனி பாலசுப்ரமணியன் மற்றும் காயத்ரி பாலசுப்ரமணியன், ஸோ கலைக்காண்டி கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்க. கர்நாடகா இசை சகோதரிகள் ரஞ்சனி பாலசுப்ரமணியன் மற்றும் காயத்ரி பாலசுப்ரமணியன். ஸோ 5th வந்து வேளாண் ஆராய்ச்சியாளர் K ராமசாமி, அறிவியல் பொறியியல். ஸோ அறிவியல் மற்றும் பொறியியலுக்காண்டி வேளாண் ஆராய்ச்சியாளர் K ராமசாமிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ K ராமசாமி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முன்னாள் IPS அதிகாரி K விஜயகுமார். எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க, ஸோ சிவில் சர்வீஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சமூக சிவில் சேவைக்காண்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ ஓதுவர் திருத்தணி சுவாமிநாதன், இவருக்கு வந்து கலைக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்ட்ஸுக்காண்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன், இவருக்கு வந்து மருத்துவத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மறைந்த பழங்குடி ஓவியர் R கிருஷ்ணன், ஸோ ஆர்ட்ஸுக்காண்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து
ராஜாஸ்தபதி கலியப்ப கவுண்டர் வந்து எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ட்ஸுக்காண்டி கொடுத்துருக்காங்க. மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ட்ஸுக்காண்டி கொடுத்துருக்காங்க. கே பழனிவேல் சிலம்பம் பயிற்சியாளர். ஸோ விளையாட்டுக்காண்டி இது வந்து புதுச்சேரிக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் தமிழ்நாடு, இது வந்து புதுச்சேரி. ஸோ தமிழ்நாட்டுக்கு 11 பேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புதுச்சேரி நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போக ஆர் மாதவன் இருக்காங்கல்ல, ஸோ நடிகர், அவங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா மாநில பிரிவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே தெரிஞ்சு, இவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், ஆனால் மகாராஷ்டிரா மாநில பிரிவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 11 இது கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு கீழே 11 வந்து கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆர் மாதவனுக்கு வந்து பத்மஸ்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. பட் ஒவ்வொரு வருஷமும் 2000, அதாவது இந்த வருஷம் 2026 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 2027 கொடுப்பாங்க. அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் ஹிஸ்ட்ரி எப்போவுமே இருக்கும். இதில் முக்கியமானது ஆர்டிகல் 18 வந்து ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ அதுக்கு என்ன கேஸ் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த கேஸில் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எழலாம். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் இடைநிறுத்தங்கள் பண்ணான்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, அதோட முன்னாடி உள்ள என்ன நேம், அதுக்கப்புறம் எப்போ சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் போதும். ரிமைனிங் ஃபேக்டை பொறுத்தவரையில் இப்போ வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, பத்மவிபூஷன் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேரளாவில் 3 பேர், உத்தரப்பிரதேசில் ஒரு ஆள், இன்னொன்று மகாராஷ்டிராவில் ஒரு ஆள். ஓகேவா? ஸோ பத்மபூஷன் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு படிக்க முடிஞ்சால் ரிமைனிங்குமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் பத்மஸ்ரீ வந்து தமிழ்நாட்டில் 11 பேர்த்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ மகாராஷ்டிரா பிரிவில் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, நடிகர் ஆர் மாதவன் கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுச்சேரிக்கில் 1 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் வந்தாலும் இதை தாண்டி வராது. இந்த அளவுக்கு படித்தாலே ஈஸியாக இதுலேருந்து என்ன கொஷின் வந்தாலும் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.